குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் இஸ் மென்டல் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சுயமரியாதை அப்படின்னு. இந்த சுயமரியாதையில் உயர்வாக நினைக்கிற சுயமரியாதை உள்ளவர்கள் இருக்காங்க, தாழ்வாக நினைக்கிறதோ இல்லை குறைவாக நினைக்கிற சுயமரியாதை உள்ளவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த குறைவாக இருக்கிறவங்கள எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் எப்படி நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்து செல்ஃபாக நம்ம அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் டாக் பண்ணி பார்த்து அதில் ஐ கேன் டூ, ஐ வில் டூ அப்படிங்கிற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். 2வது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பெரிய பெரிய விஷயங்களாக எடுக்காமல் அதை சிறுசுப்படுத்தி ஒரு சின்ன கோலாக செட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி நம்ம முயற்சிக்கணும் நம்ம பார்க்கலாம். 3வது விஷயம், நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பாசிட்டிவாக இருந்து நம்மளை அந்த வைபை கொடுத்து நல்லா என்கரேஜ் பண்ணுறவங்க கூட நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பெண்டலாம். 4வது விஷயம், நீங்கள் ஒரு காரியங்கள் என்ன செஞ்சாலும் அன்றைய நாளில் அதை நோட் பண்ணி வச்சு நான் இன்றைக்கி இத்தனை விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது மூலயமா இந்த சுயமரியாதை இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் டெய்லி ஒரு டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலயமாவும் நல்ல உணவுகளை உட்கொள்கிறது மூலயமாவும் இந்த செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். எப்போயுமே பாசிட்டிவ் விஷயங்களை நிறைய அதை நம்மக்கிட்ட இருக்க பாசிட்டிவ் விஷயங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நமக்குள்ள வீக்னஸை எப்படி பாசிட்டிவாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுடைய செல்ஃப் எஸ்டீமை நீங்கள் அந்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.